ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மதுரை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி மதுரை டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகியிருக்கு. 1957 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. என்பிஏவால் ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்கு. நாக்கால A++ கிரேடும் வாங்கியிருக்குங்க. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2007 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நாக்கால ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்குங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் வாங்கியிருக்கு. யூஜிசியால் ரெகனைஸ்டும் ஆகியிருக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. அடுத்து இருக்கக்கூடிய காலேஜ் மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் வந்து பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் வந்து ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான். 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்ட் வாங்கியிருக்கு. பிசிஐயால் பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்டும் ஆகியிருக்கு. நாக்கால ஏ கிரெடிட்டும் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கு. 2007 இந்த காலேஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. யூஜிசியால் ரெகனைஸ்டும் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் அல்ட்ரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தான். 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்குங்க. 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇ அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு. யூஜிசியால் ரெகனைஸ்டும் ஆகியிருக்குங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜும் அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐசிடிஇயால் அப்ரூவ்டும் வாங்கியிருக்குங்க இந்த காலேஜ். ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.